எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெர்லின். நம்மளோட அன்புக்குரியவங்க, அது கணவனா இருந்தாலும் சரி, இல்ல மனைவியா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு தவறு செய்கிற நேரம் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கொள்றது சரியா, தவறா அப்படின்னு பார்க்கலாம். வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் நம்ம மறந்து மன்னிச்சிடுவோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்த நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்மளோட மனசு இடம் கொடுக்கவே செய்யாது. அதுதான் துரோகம். ஓகேவா? கணவன் மனைவிக்கு செய்கிற துரோகமா இருக்கலாம், இல்ல மனைவி கணவனுக்கு செய்கிற துரோகமா இருக்கலாம். துரோகம் அப்படின்னு உள்ள வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னா, கணவன் தன்னோட மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறது. மனைவி தன்னோட கணவருக்கு தெரியாம இன்னொரு மனிதர் கூட தொடர்புல இருக்கிறது. இதுதான் துரோகம். தொடர்புனா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. தவறான ஒரு தொடர்புல இருக்கிறது தான் துரோகம் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரு துரோகத்தை செய்கிறவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அப்துல் கலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேர்டை பாருங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அன்பு அப்படின்னு சொல்றது உங்களோட ஒரு மிஸ்டேக்கை பார்த்து அந்த நபர் உங்களை விட்டுக்கிட்டு போகிறதுல இல்லை. அன்புன்னு சொல்றது நீங்க 100 மிஸ்டேக் செஞ்சாலும் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி செஞ்சு உங்க கூட இருக்கிறவங்க தான் உண்மையான அன்பு உறவு அப்படின்னு உள்ளதுதான் குறிக்குது. இது ஆனால் ட்ரூ. ஓகேவா? அதாவது ரியலான லவ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எவ்வளவு நீங்க தவறு செய்கிற நேரமும் மன்னிச்சு மன்னிச்சு ஏத்துக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட மனசு அப்படியே மாறிடும். ஓகேவா? அவங்க எவ்வளோ தவறு செய்யட்டும், ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, போட்டும் போட்டும் அப்படின்னு மன்னிச்சு ஏத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த மன்னிச்சு ஏத்துக்கிறவங்கள வேல்யூ செய்யாம அவங்களுக்கு தெரியாம திரும்பவும் துரோகம் செய்கிறவங்க மனசாட்சியே இல்லாதவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த உலகத்துல நம்பிக்கைன்னு வச்சுதான் தன்னையே அர்ப்பணிச்சு ஒவ்வொருத்தரும் வாழ்றாங்க. அந்த அர்ப்பணிப்புக்கு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்னா வாழ்றதுல அவங்களுக்கு எதுக்கு வாழ்ந்தோம், எதுக்கு கல்யாணம் பண்ணணும், எதுக்கு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் தோணும். ஓகேவா? ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா அவங்க தெரியாம தவறு செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த தவறை உணர்ந்து நிஜமாகவே மனம் வருந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நான் இனி இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டேன், கரெக்டா இருப்பேன் அப்படின்னு மனசார வருந்தி மன்னிப்பு கேட்டு வருகிறவங்கள ஏற்றுக்கொள்றது நிஜமாகவே தப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க திருப்பி அந்த தவறை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சிலர் எப்படின்னா கையும் களவுமா பிடிபட்டுருவாங்க. அந்த நேரம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு அழுது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப மன்னிப்பெல்லாம் கேட்டு கால் வரைக்கும் விழுந்துருவாங்க. ஆனா திரும்பவும் அதே தவறை செய்வாங்க. அப்படிப்பட்டவங்கள ஏற்றுக்கொள்றதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அவங்க எவ்வளவு நம்மக்கிட்ட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி வந்தாலும் திரும்பவும் அதே இடத்துக்கு தான் போவாங்க. ஏன் அவங்க அந்த தவறை தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்கிறது தவறு அப்படின்னு அவங்களுக்கு தோணுகிறதே கிடையாது. இதில் என்ன இருக்குது, எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன், இது ஒரு ஜாலி, வாழ்க்கை வாழ்கிற நேரம் என்ஜாய் பண்ணுறேன் இப்படின்னு ஒரு தாட்டை அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு தான் நம்ம இப்படி போகிறோம் அப்படின்னு உள்ளதை அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். இவங்க இப்படி தேடி போகிறாங்க பார்த்தீங்களா? போகிறவங்க எப்போதுமே இவங்கள வச்சு இவங்க கூட வாழ்கிறவங்கள இருக்கவே மாட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து பொருளையும் பொண்ணையும் பணத்தையும் பறிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஆள் கிடைக்கும், அப்படி அது போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் அவங்களோட அந்த லைஃப் இருக்கு. ஆனால் அவங்க அதை உணர மாட்டாங்க. ஏன்னா அந்த இல்லீகல் கனெக்ஷன்ல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இனிக்க இனிக்க பேசுவாங்க, இவங்களுக்கு பிடிச்சது மாதிரி எல்லாம் நடந்துப்பாங்க. அதே இது ஒய்ஃப்னு சொல்றவங்க ரியலா இருப்பாங்க. ஓகேவா? ஃபேக்கா இருக்க மாட்டாங்க, நடிக்கிற தன்மை இருக்காது, ரியலா இருப்பாங்க. தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க, இதுனா இதுதான் அப்படின்னு ரியலா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ரியாலிட்டி பிடிக்காம அந்த ஃபேக்கா நடிக்கிறாங்கல்ல அவங்க பக்கம் போகிறது தான் இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஆனா அது நிரந்தரம் இல்லை அப்படின்னு உள்ளது அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். எவ்வளவு அவங்க கிட்ட அட்வைஸ் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அது ஒரு போதை மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்றது மாதிரி பேசுவாங்க. அதே இது மனைவி ஒரு பொருள் வாங்கி கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, வாங்குக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது அவங்க இல்லீகலாக ஒருத்தங்க கூட காண்டாக்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டாலும் எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சரி கேட்டால் அதை கொண்டு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட மைண்டு இன்னொரு இடத்துல ஃபோக்கஸ் செஞ்சு போயிடும். ஓகேவா? இவங்க வயசான பிறகு இல்லை நல்ல சரியாக அனுபவப்பட்டு திரும்பி வருவாங்க. இல்லை வயசானதுக்கு பிறகு அனுபவப்பட்டு ஐயோ நம்ம தப்புலாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருகிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் அனுபவத்தில் பார்த்ததுல ஒருத்தங்க இருக்காங்க.
அதாவது அவங்க மேரேஜ் பண்ணது பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஓகேவா? இவங்களும் வந்து அந்த பொண்ண விட அந்த மேன் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்டின்னா, அதாவது அந்த பையனோட அம்மா சொல்றது என்ன அப்டின்னா, "உனக்கு இத விட நல்ல பொண்ணெல்லாம் வந்துச்சு. உனக்கு ஏதோ கஷ்ட காலம் அப்டின்னு நெனைக்கிறேன். இந்த பொண்ணு வந்து உன்னோட லைஃப்ல வந்துருச்சு. நாள் போக போக அந்த பொண்ண பார்த்து வயசான பொண்ணு மாதிரி இருக்கிறா" அப்டின்னு சொல்றது. ஆனா அவங்க வயசானவங்க கிடையாது. யங்கானவங்க அழகா தான் இருக்கிறாங்க. ஒருத்தங்க பாய்சனான வேர்ட்ஸ வந்து ஒருத்தங்களோட மனசுல விதைக்கிற நேரம் இல்லாதது இருக்குதுன்னு மாதிரி தெரியும். இருக்கிறது இல்லாதது மாதிரி தெரியும். ஓகேவா? அந்த வார்த்தைகள நம்ம உள் வாங்கிட்டோம் அப்டின்னா, அந்த பாய்சனான வார்த்தைகள் நமக்கு உள்ளாடி போயிருச்சு அப்டின்னாலே நம்மள ஃபுல்லா விஷமா ஆக்கி விட்டுடும். அதனால எப்போதுமே லைஃப்ல 3வது மனுஷனோட பேச்ச உள்ளாடி எடுத்துக்கவே செய்யாதீங்க. வாழ்க்கைய அழிச்சிடும். அதுக்கப்புறமா அவருக்கு என்ன அப்டின்னா, தன்னோட லைஃப்ல வந்து அவருக்கு ஒரு முழுசா ஒரு ஈடுபாடு இல்ல. வேற ஆட்கள் கூட வந்து தொடர்புல இருந்தாரு. வயசான பிறகு என்னாச்சு அப்டின்னா, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இவருக்கும் வயசாகிருச்சு. அவங்களோட ஒய்ஃப்‌க்கும் வயசாகிருச்சு. இப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு அப்டின்னா, அன்னைக்கு நான் ஏன் இந்த தவற வந்து செஞ்சேன்? கரெக்ட்டா இருந்திருக்கலாமே! பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருந்திருக்குமே! என்னோட ஒய்ஃபும் ஹேப்பியா இருந்திருப்பாங்களே! அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒய்ஃபோட உடல்நிலை இப்ப சரியில்ல. இவர வச்சு பார்க்குற நிலைமைக்கு ஆகிருச்சு. ஏன்னா அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டு நோயாளியா ஆயிட்டாங்க. இதே இது அவர் ஒழுங்கா இருந்திருந்தாரு அப்படின்னா, இவரோட லைஃப் ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்கும். ஊதாரித்தனமான லைஃப் இருந்திருக்காது. சக்சஸ் ஆன லைஃப்பையும் வாழ்ந்திருப்பாரு. கடைசி காலத்துல கூட கணவன் மனைவியா மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. ஆனா, கடைசியில எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து யோசிச்சுட்டு இருந்தா எந்த பலனுமே இல்ல. வாழ்க்கையில என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதான் இருக்கிற காலத்த கரெக்ட்டா வந்து பயன்படுத்தணும். தேவையில்லாத தொடர்புல போகுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இப்போ ரீசென்ட்டா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களே வந்து ஒருத்தங்க கூட சேட் பண்றது. ஹஸ்பண்ட் இருப்பாங்க, வேலையில இருப்பாங்க. ஒய்ஃப் வீட்லயே இருக்கலாம், இல்ல வேலைக்கு போகலாம். இன்னொருத்தங்க கிட்ட ஃபோன்ல வந்து கான்டாக்ட் பண்றது. பேசி பேசி ரொம்ப ஃபர்ஸ்ட்டெல்லாம் நல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல உள்ளது மாதிரி அவங்கள ஃபுல்லா அட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து மணி கேட்கறது. "எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு கொஞ்சம் மணி தருவீங்களா? நான் திருப்பி தந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மணிய வாங்கி திருப்பி குடுக்க மாட்டாங்க. வாங்கி வாங்கி மொத்தமா காலி பண்ணிட்டு அப்புறமா காணாமலே போயிடுவாங்க. இது மாதிரியும் இருக்கிறாங்க. என்ன ஒரு கோட் பாருங்க. இது வந்து ஒரு மாம் வந்து என்ன ஃபீல் செய்கிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா எப்படி ஃபீல் செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில நேரம் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தனிமையான ஒரு இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு தோணும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகும், நம்ம ஒரு அம்மா அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்கள விட்டுட்டு போக முடியாதுல்ல. நம்மள நம்பி வந்த ஜீவன்கள் தான் நம்மளோட குழந்தைங்க. குழந்தைங்கள விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களோட நிலை ரொம்ப மோசமாகிடும். ஒரு தாய் இல்ல தந்தையோட அரவணைப்புல குழந்தைங்க வளரணும். அவங்க பேணி பாதுகாக்கிறது மாதிரி யாருமே உலகத்துல பார்த்துக்கவே மாட்டாங்க. ஓகேவா? இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கிளி போல மனைவி இருந்தாலும், இது மாதிரி அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல வந்து போவாங்க. நான் அந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணல. நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நிஜம்தான். ஓகேவா? நெறைய பெண்கள், ஆண்கள் எல்லாமே உண்டு இந்த கேட்டகரியில. இப்ப பெண்கள் மட்டும் தான் தப்பு செய்றாங்க, இல்ல ஆண்கள் மட்டும் தான் தப்பு செய்றாங்க அப்படின்னு கிடையாது. 2 இடத்துலயும் இருக்கும். ஓகேவா? ஈக்குவல்ன்னு சொல்ல முடியாது. இங்க அதிகம், அங்க குறைவுன்னு சொல்ல முடியாது. எங்க வேணாலும், எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம கரெக்ட்டா அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா? நான் வந்து ஒரு கப்புல பார்த்துருக்கேன். அந்த மேன் வந்து அவ்ளோ சூப்பரா இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்ல டேலண்ட் உள்ளவங்க. பார்க்குறதுக்கும் அவ்ளோ நல்லா இருப்பாங்க. ஆனா ஒய்ஃப் வந்து அவங்கள விட நேர் ஆப்போசிட்டா இருப்பாங்க. அந்த மேன் வந்து நல்ல ஃபேரா இருப்பாங்க. இவங்க வந்து டார்க் ஸ்கின்னா இருப்பாங்க. ரொம்ப டீப் டார்க் ஸ்கின்னா இருப்பாங்க. டார்க் ஸ்கின்னுன்னா அது நல்லதில்ல அப்படின்னு நான் சொல்லல. ஜஸ்ட் நான் இந்த சமுதாயத்துல அப்படி ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா? அதனால இந்த வார்த்தைய நான் சொல்றேன். ஆனா, அவருக்கு அந்த பொண்ண அவ்ளோ பிடிக்கும். ஓகேவா? இப்போ அவங்க வந்து வீட்டுக்கு வெளிய ஏதாவது வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து கிளீன் செய்வாங்கல்ல. வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷ கிளீன் பண்றதுக்கு வீட்டுக்கு வெளிய வந்து உட்கார்ந்திருந்து ஃபிஷ் வந்து கிளீன் செய்வாங்க. அப்படி கிளீன் செஞ்சுட்டு இருக்கிற நேரம் மழை ஏதாவது வந்துருச்சுன்னா, அவரு ஓடி கொடையும் புடிச்சிட்டு வந்து நிப்பாரு. அவங்கள கவர் பண்ணிக்கிட்டு. அந்த அளவு அவர் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்,
நல்லபடியா பார்த்துக்கிற ஒருத்தங்களா இருக்கிறாங்க. இப்போ அவங்க சக்சஸா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. காரணம் அவங்க 3வது மனுஷனோட பேச்சுக்கு இடம் குடுக்காதது தான் காரணம். ஓகேவா? ஏன்னா கண்டிப்பா தப்பு தப்பா நெறைய பேசியிருப்பாங்க. ஒய்ஃப் இப்படி இருக்கிறாங்க, தங்க தட்டுல வச்சு தாங்குறாங்க அப்படின்னு வந்து பேசுவாங்க. ஓகேவா? வில்லேஜ் சைட்லலாம் அப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அவங்க எதையுமே கேட்கறதே இல்ல. அவங்க லைஃபு, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பாதை போயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கும் வயசான பிறகு அவ்வளோ சூப்பரா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்களையும் நல்லபடியா படிக்க வச்சு, அவங்களுக்கு மேரேஜும் செஞ்சு குடுத்து, அவங்க கடைசி காலத்துலயும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்ல இருக்குது. இது மாதிரி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வாழ்க்கைய சீரழிச்சு ஒண்ணுக்கும் இல்லாம பண்றவங்களும் இருக்கிறாங்க. இப்போ மனைவி, கணவன் யாராவது வந்து தவறு செஞ்சு உருக்கமா ரொம்ப மனவருந்தி ஏதோ தவறா வந்து செஞ்சுட்டேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் அப்படி உண்மையாகவே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள ஏற்றுக்கொள்றது தவறு கிடையவே செய்யாது. அதையும் தாண்டி ஏற்றுக்கொள்ளவே முடியாது, தேவையில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு மனசாட்சிக்கு விரோதமா இருக்கிறது. ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கிட்டையும் குற்றம் குறைகள் இருக்கு. அந்த குற்றம் குறைகள் சொல்றது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம், இல்லை பெரிய விஷயங்களா இருக்கலாம். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த தப்பு உணர்ந்து ஒரு மனுஷர் திருந்தி வருகிற நேரம் அவங்களை ஏற்றுக்கொள்றதுதான் கரெக்டு. ஒரு சிலரெல்லாம் லைஃப் பார்ட்னர் தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட சொந்தம், பந்தம், ஊர்ல எல்லாருக்கும் அப்படி பப்ளிக்கா எல்லார்ட்டையுமே சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே அவங்களோட லைஃப் பார்ட்னர் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டா கூட ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த ஊர் உலகத்துக்கு, தன்னோட வாழ்க்கைக்கு கிடையாது. அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, இவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, அந்த ஒரு தப்பான ஒரு மென்டாலிட்டியை அவங்களுக்குள்ளாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கவே கூடாது. வாழ்க்கைன்னு சொல்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் உள்ளது. நல்லதும் உலகம் பேசும், கெட்டதும் பேசும். எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. பிறருக்காக வாழணும் அப்படின்னு நினைப்போம். பிறருக்காக வாழ்றது அர்த்தம் உள்ளதுதான். ஆனா எந்த வாழ்க்கையை பிறருக்காக சமர்ப்பிச்சு வாழ்றோன்றது முக்கியமானது. பர்சனலான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பிறருக்காக வாழ்றேன்னு சொல்றது முட்டாள்தனம். ஓகேவா? உலகத்துக்காக தியாகம் செய்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சமுதாய கடமையை செய்கிறதா இருக்கட்டும், அது பிறருக்காக வாழ்றது. ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு ஊர் உலகத்துக்கு நல்லது பண்றது, அதை செஞ்சுட்டு போகலாம். வாழ்க்கையில பிறருக்காக தான் வாழுவேன்னு சொன்னேன்னா சொந்த லைஃப்பை இழக்க வேண்டியதான். வாழ்க்கை கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைகிறதுக்கு வாய்ப்பு சுத்தமா இருக்காது. அதனால என்னோட கருத்து என்ன அப்படின்னா, உண்மையாகவே மனம் வருந்தி ஒருத்தங்க தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வருகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கலாம். ஆனா மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் தவறு செய்கிறவங்கள, இல்லை மன்னிப்பு கேட்கறது மாதிரி நடிக்கிறவங்கள ஏற்றுக்கொள்றது வாழ்க்கையில் அது அந்த அளவு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப்பை கொடுக்காது. வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் உங்களோட கையில் தான் இருக்குது. நல்ல முடிவு எடுத்து நல்லபடியாக வாழுங்க.